தெரியும், சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே இந்த பிரதோஷ கதையை பார்த்திருப்பீங்க. தேவர்களும் ராட்சசர்களும் பார்க்கடலை கடையும் போதுதான் அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை சாப்பிட்றதுக்காக தேவர்கள் என்ன பண்ணுவாருன்னா, வாசுகி பாம்பை வந்து கயிறா பிரிச்சு மலையை மத்தாவும் கொண்டு பார்க்கடலை கடையுவாங்க. கடையும் போது வால் பகுதியும் வாய் பகுதியும் எடுத்து பிடிச்சுப்பாங்க. வால் பகுதியிலே தேவர்களும் வாய் பகுதியிலே ராட்சசர்களும் பிடிக்கும் போதுதான் அந்த பாம்புடைய விஷமாகப்பட்டது பார்க்கடலை கலந்து அமிர்தமும் விஷமும் மாறிடும். அந்த அமிர்தமும் விஷமும் மாறி போச்சுனால எந்த ஜீவராசிகளும் அதை குடிக்க முடியாது, ஜீவராசிகளாம் சாக ஆரம்பிச்சிடும். இந்த பார்க்கடலுக்கு அமிர்தத்தை கொண்டு வந்து சிவபெருமான் எங்க விட்டாலும் யார் கொடுத்தாலும் செத்து போயிடுவாங்க. அதனால சுவாமி சுருக்கமா சொல்லிடுறேன், ரொம்ப லேட்டா பொறுமையா சொன்னா இதெல்லாம் நிறைய கதைகள் தவறில்லாம சொன்னா ரொம்ப நேரம் ஆயிடும். சுருக்கமா புரியுற மாதிரி சொல்லிடுறேன். சுவாமி கிட்ட கொடுத்துருவாரா அந்த அமிர்தத்தை. அந்த பார்க்கடல் கலந்த அமிர்தத்தை விஷமும் அமிர்தமும் கலந்த அது எங்க கொடுப்பாரு? கீழே விட்டாலும் ஜீவராசிகள் செத்து போயிடும், மனிதர்கள்லாம் இறந்துருவாங்க. அதனால சிவபெருமானே தன்னைத்தானே அவரை சாப்பிடுவார். சாப்பிடும் போது எல்லா தேவர்களும் முனிவர்களும் ராட்சசர்களும் ஓம் நமச்சிவாயன்னு கத்துவாங்களாம். அப்ப பார்வதி தேவி என்ன நம்ம சுவாமி பேரை கூப்பிடுறாங்க? ஏன்னா நமக்கெல்லாம் அப்பனாக விளங்கக்கூடியவன் ஈசன் மட்டும்தான். எல்லாத்துக்குமே அப்பனாக விளங்கக்கூடியவன் யாருன்னா சிவபெருமான் தான். ஆதியமும் அந்தமும் அவர் தான். அவர் இல்லாமலாம் ஒண்ணும் கிடையாது. அக்னி ரூபமா இருந்து நம்மளை சாம்பலாக்கக்கூடியவரே சிவபெருமான் தான். அவர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆதியும் அந்தமும் பிறப்பும் இறப்பும் அவர் கொடுக்கறது தான் நமக்கு. அந்த பிறப்பும் இறப்பும் கொடுக்கும் பொழுது பிறப்பு கொடுக்கும் பொழுது இறப்புக்குள்ள சுவாமியை நல்லா பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கணுமா. கஷ்டம் வரதுக்கு முன்னாலேயே அவங்ககிட்ட போயிடணும். கஷ்டம் வந்ததுக்கு அப்புறம் அவங்ககிட்ட போய் சுவாமி எனக்கு கஷ்டமாயிடுதுன்னு கேட்டாலும் வேலைக்கு ஆவார். அப்பயும் அனுகிரகம் பண்ணுவார். ஆனா அது வர்றதுக்கு முன்னாலே அவனுடைய பாதத்தை சரணாகதி அடைஞ்சிங்கன்னா சிவாய நமக சொன்னால் ஒருபோதும் அபாயம் கிடையாது அப்படின்பா. சிவபெருமானை யாரெல்லாம் வழிபாடு பண்றீங்களோ அவருக்கு எந்த ஒரு காலத்திலும் கஷ்டம் வராது. இந்த மாதிரி ஆழகாலத்தை விசித்து சாப்பிடும் போது எல்லாரும் தேவர்கள் முனிவர்கள் ராட்சசர்கள் அன்றைய தினம் எல்லா தெய்வங்களும் இருப்பாங்களாம். அவங்களும் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு கூப்பிடுவாங்களாம். சிவாய நமகன் கூப்பிடும் பொழுது அம்பாள் என்ன சுவாமி பேரை காப்பறான்னு சாமி அம்பாள் போவாளாம். இப்ப போகும்போது என்ன ஆச்சு அப்படின்போது சுவாமி வந்து விசித்த ஆழகாலத்து விசித்த சாப்பிட்டாரு அப்படின்போது அந்த விஷமாகப்பட்டது தொண்டைக்கு போகும் பொழுது அன்னை பராசக்தி நமக்கெல்லாம் தாயாக வழங்கக்கூடிய அன்னை பராசக்தி தொண்டையை வச்சு நிறுத்திடுவா. திருநீலகண்டமா மாறிடுமா. ஆண்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி உருண்டையா இருக்கும், பெண்களுக்கு இருக்காது. அந்த திருநீலகண்டனாக சுவாமி ஆகப்படுது மாறி மயங்கல் நிலையில் ஆயிடுவார். அன்னையோடைய சக்தியை கொண்டு எழுந்திருந்து பரதநாட்டியம் ஆடுவாங்க. பரதநாட்டியம் ஆடும் பொழுது பூமி எல்லாம் தாங்காது. சுவாமியும் அம்பாலும் நடனம் ஆடும் பொழுது எம்பெருமான் நடராஜ பெருமானா ஆடும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோகம் தாங்காது, ரோகமே அதிர ஆரம்பிச்சிடும். தன்னுடைய சக்தியை வந்து நந்தி பகவானுக்கு கொடுத்து நந்தி கொம்பு வழியா அந்த காட்சி காட்டுவாராம். யாரு? சுவாமி அம்பாள் ஆடுவாங்களா கொம்பு வழியா. சுவாமி நந்திக்கு எவ்வளவு பிரதானமா பூஜை நடக்குது அப்படின்னா சுவாமி என்ன பண்ணுவாரா, சுவாமி அம்பாலும் நந்தி கொம்பு மேல வந்து அதை நடன நிகழ்ச்சி ஆடுவாராம். அப்ப நந்தியால ஏந்திருக்கவே முடியாது. நந்தி சொல்லுமா, நான் வந்து என்னுடைய லோகமே தாங்கல, சிவன் படிச்ச லோகமே தாங்கல, எம்பெருமான் நந்தி வந்து நான் வந்து தாங்கின்ற சிவபெருமானே அப்படின்னு. சுவாமிக்கு வந்து யாரும் ஆணவத்துல இருக்காரோ அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அன்பா இருந்தா பிடிக்கும், ஆணவம் இருந்தா பிடிக்காதா. தன்னுடைய கடாய முடியோட எடுத்து சுவாமியோட நந்தியோட முதுகலை போட்டு ஏந்திரிப்பாராம். அவரால் ஏந்திரிக்க முடியாது. எப்படி கால் மடங்கி போட்டு உட்கார்ந்தே இருப்பார். அதனால ஆணவத்துல யாருமே இருக்க முடியாதாம். சுவாமி உள்ள வரும்பொழுது இந்த பலிபீடத்துல பலியை கொடுத்துட்டு தான் உள்ளே வரணும். அதனால இன்றைய தினம் சனி மகாபிரதோஷம். எம்பெருமான நம்மளாம் பிரார்த்தனை பண்ணிக்கணும். அவ குடும்பத்திற்காக வந்திருக்கீங்க. எல்லா குடும்பமும் நல்லாரும் சொல்லி எம்பெருமான பிரார்த்தனை பண்ணிக்கணும். கையை வச்சுக்கணும், கண்ணை முடிக்கணும். சொல்ற நாமத்தை சத்தமா நீங்க எல்லாம் சொல்லணும். கூட்டு பிரார்த்தனைங்கிறது ரொம்ப முக்கியம். சுவாமி எங்கேயும் போக மாட்டார், இங்கே இருப்பார். எவ்வளவு நேரம் ஆனாலும் எங்கேயும் போக மாட்டார். அந்த திரியோதசி திதி அப்படிங்கிறது சனிக்கிழமை ஏற்பட்டதுதான் அந்த திரியோதசி திதி. அந்த 4 to 6 மணிக்குள்ளே இந்த திரியோதசியிலே தான் பிரதோஷ காலம் அப்படின்பா. அந்த பிரதோஷ காலத்திலே எம்பெருமானை நம்ம எல்லாம் வழிபாடு பண்ணும் பொழுது நம்ம கூட யாரெல்லாம் இருப்பாங்களோ தேவர்கள் முனிவர்கள்
ராட்சசர்கள், இந்திரர்கள், அஷ்டமா சக்திகள், நவசக்திகள் எல்லாமே இருக்குமா. கடவுளே மனித ரூபானா அப்படின்னா எந்த கடவுள் எந்த ரூபத்துல வந்து நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்குமோ தெரியாதா. நாம என்ன பண்ணுவோம், ஏதோ ஒண்ணு பேசிட்டு ஏதோ ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும் பொழுது அந்த சாமி வந்து நமச்சிவாய நமச்சிவாய சொல்லுவான். அப்ப நீங்க வேற ஏதாவது கவனிச்சுன்னா அது என்ன பண்ணுவோம், அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு போயிடுவான். அப்படியே ஆகட்டும் மட்டுமா. கையில இருக்கக்கூடிய கையில வாத்தியம் நமக்கு வந்திருக்காரு, கையில நாதனும் உள்ளே இருக்காரு. இந்த மாதிரி கொடுப்பனே, இந்த மாதிரி பாக்கியம் எல்லாம் நாமெல்லாம் இந்த பிறவியில நம்மெல்லாம் கிடைச்சிருப்போம். இந்த சிவனை வழிபாடு பண்றதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த எம்பெருமான் அவரெல்லாம் மனதார பிரார்த்தனை பண்ணி எல்லா